பேன் கார்டு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த பேன் கார்டு வங்கியில் கடன் வாங்குதல், வங்கியில் கணக்கு தொடங்குதல், இடம் வாங்குதல் போன்ற அனைத்திற்கும் பயன்படுகின்றது. இந்நிலையில் தற்போது மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி புதிய பேன் கார்டு விண்ணப்பங்களுக்கு ஆதார் எண் கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்க டிசம்பர் 31ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதற்குள் இணைக்க தவறினால் ஏற்கனவே உள்ள பேன் கார்டு எண் இழக்க நேரிடும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. இந்நிலையில் புதிய பேன் கார்டு இணைப்பு பெற ஆதார் எண் கட்டாயம் என்ற விதி நேற்று முதல் அமலுக்கு வந்தது. இதுவரை புதிய பேன் கார்டு விண்ணப்பங்களுக்கும் ஓட்டுநர் உரிமம், பிறப்புச் சான்றிதழ் போன்ற அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஏதாவது ஒரு அடையாள அட்டையை வழங்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் தற்போது ஆதார் அடையாள ஆவணமின்றி புதிய பேன் கார்டு பெற முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தங்க கடன் ஏடிஎம் திட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. பரமக்குடி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் இந்த தங்க நகை ஏடிஎம் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். இந்த திட்டப்படி 12 அல்லது 13 நிமிடங்களில் தங்க நகை கடன் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தங்க நகை கடன் பெற வேண்டுமென்றால் பொதுவாக வங்கிகளில் அதற்கு என்று உள்ள நகை மதிப்பீட்டாளரிடம் நகைகளுடன் செல்ல வேண்டும். நமக்கு அதே வங்கியில் வங்கி கணக்கு இருக்க வேண்டும். அதே வங்கி ஆனால் வேறு கிளை என்றால் செக் புக் இருந்தால் சோதித்துவிட்டு நகை கடன் தருவார்கள். நகை கடன் தருவதற்கு நகை உண்மையில் தங்கம்தானா என்பதை உரசி பார்த்து சோதிப்பர். இறுதியில் அது தங்கம் என்பதை உறுதி செய்த பின்னர் எடையை கவனிப்பர். அத்துடன் நகை 18 கேரட் தங்கமா அல்லது 20 கேரட் தங்கமா அல்லது 22 கேரட்டா அல்லது 24 கேரட் தங்கமா என்பதையும் பார்ப்பர். மேலும் நகையில் 916 முத்திரை உள்ளதா என்பதையும் பார்ப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதிப்பு என்பதால் அதற்கு தகுந்தாற்போல் நகைக்கடன் வழங்குவார். நகைக்கடன் வழங்க ஒரு விண்ணப்பமும் இறுதியாக தருவார். அதில் நமது பெயர், ஊர், முகவரி, 10க்கும் மேற்பட்ட கையெழுத்து உள்ளிட்டவற்றை தர வேண்டும். இறுதியாக அதனை கணினியில் பிரிண்ட் எடுத்துக்கொண்டு வங்கியில் நமது பெயரில் லோன் கணக்கு ஓப்பன் செய்து அதில் நமது பெயரில் எவ்வளவு பணம் கேட்கிறோமோ அதனை தருவார்கள். அந்த பணம் நமது வங்கி கணக்கு போகும். அதை ஏடிஎம்களில் எடுக்கலாம் அல்லது அதே வங்கி கிளை என்றால் சலானில் நிரப்பி எடுக்கலாம். இதுதான் எல்லா வங்கியிலும் உள்ள நடைமுறை. இந்நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய தங்க கடன் ஏடிஎம் திட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் தொடங்கப்பட்டுள்ளது. பரமக்குடி மணிநகர் அருகே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை செயல்பட்டு வருகிறது. இங்கு அப்பகுதி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து தங்க நகை கடன் பெறும் வாடிக்கையாளர்கள் அதிகம் இருந்து வருவதால் இங்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தங்க கடன் ஏடிஎம் அமைப்பதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது. நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நிர்வாக இயக்குனரும் தலைமைச் செயல் அலுவலருமான மாதம் வெங்கட்ராவ் தங்க கடன் ஏடிஎம்ஐ வாடிக்கையாளரின் பயன்பாட்டுக்கு துவங்கி வைத்தார். முன்னதாக மாதம் வெங்கட்ராவை வங்கி ஊழியர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை உருவாக்கிய சொராப்ஜி பொக்சான்வாலாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி குத்துவிளக்கு ஏற்றியும் மரியாதை செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் பரமக்குடி கிளை வங்கி ஊழியர்கள், மண்டல பிராந்திய தலைவர்கள் மற்றும் பரமக்குடி வங்கி மேலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்து சிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மாதம் வெங்கட்ராவ், இந்த தங்க நகை கடன் பெறும் ஏடிஎம் ஆனது உலகத்திலே இது 2வது முறை என்றும் தமிழகத்தில் இந்த தொழில்நுட்ப முறை முதல் முறை என்று தெரிவித்ததோடு மட்டுமின்றி பரமக்குடி கிளை தேர்வு செய்வதன் நோக்கமே இங்கு அதிகம் தங்க நகை கடன் பெறும் வாடிக்கையாளர்கள் அதிகம் இருப்பதால் மட்டுமே இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு எளிதில் தங்க நகை கடன் ஏடிஎம் ஆனது வழிவகை செய்யும் என நிகழ்ச்சியோடு தெரிவித்தார். இந்த திட்டப்படி 12 அல்லது 13 நிமிடங்களில் தங்க நகை கடன் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.